சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் 6ஆம் வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். சகரியா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாய் இருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அது ஒரு புறத்தில் இருக்கிறபடியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபக்கத்தில் இருக்கிற படியே அழிக்கப்பட்டு போவான். இதோ திருடர் வீட்டிலும் என் நாமத்தை கொண்டு பொய்யான இருக்கிறவன் வீட்டிலும் வந்து அவன் வீட்டின் நடுவில் தங்கி அதன் மரங்களோடு அதன் கல்லுகளோடு கூட நிர்மூலமாக்கும்படி அதை புறப்பட்டு போக பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பின்பு என்னோட பேசின தூதன் வெளியே வந்து என்னை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து புறப்பட்டு வருகிறதை என்னவென்று பார் என்றார். அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கா என்று என்றார். பின்னும் அவர், பூமி என்றும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். ஆமென். இப்பொழுது நாம் சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 2 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5. இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரை திரளினாலும் மிருக ஜீவன்களை திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது 5ஆவது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உட்கார்ந்து நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது நாம் சகரியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கும்படியாக கேட்கிறேன். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது சொல்லுகிறார்? ஒரு வாலிபர் இடத்துல
சகரியாவின் மூலமாக வருகிறது. 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நீ ஓடி இந்த வாழ்விடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திறமையாலும் மிருக ஜீவன் திறமையாலும் மதிலில்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும். மதில் இல்லாத பட்டணம் போல் வாசஸ்தலமாகும். மனுஷரால் கட்டி எழுப்பப்பட்ட மதில் இல்லாத பட்டணமாக எருசலேம் பட்டணம் விளங்கும். ஆனால் 5ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்களால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The God who builds walls of fire around his world. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சத்தியம் என்னவென்றால், தமக்கு சொந்தமானவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலை கட்டி எழுப்புகிற நாம் தேவன். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த 9வது மாதத்திலும் 6 நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். நீங்கள் தொலைக்காட்சி செய்திகளை பார்த்தால், மனிதனை மனிதன் வெட்டுகிறான், மனிதனை மனிதன் கொல்லுகிறான், மனிதனை மனிதன் கெடுக்கிறான். தமிழ்நாட்டிலே, இந்திய தேசத்திலே மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு பட்டணத்துக்கு பாதுகாப்பு வேண்டும். அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த அந்த நாட்களிலே ஒரு பட்டணத்தை சுற்றிலும் மதிலை கட்டுவார். காரணம் என்னவென்றால், எந்த இடம் மனிதர்கள் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலமாய் மாறுகிறதோ, உடனடியாக அந்த இடத்தை ஆட்சி செய்கிற ராஜாவோ இல்லாவிட்டால் ஆட்சி செய்கிற ஆட்சியாளரோ என்ன செய்வார் என்றால், அந்த பட்டணத்தை சுற்றிலும் மதிலை எழுப்புவார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மனிதன் கட்டி எழுப்புகிற மதிலினாலே நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் நம்மோடு என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன். எதற்கு சொல்கிறார்? இன்றைக்கு நம்முடைய சபைக்கு சொல்கிறார், நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்கிறார். ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து உன் நடுவிலே மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மிக அழகாக எப்படி இருக்குது கேட்டீங்கன்னா, For I says the Lord, will be a wall of fire around her. Will be a wall of fire around her, and I will be the glory in her midst. And I will be the glory in her midst. What a wonderful word of God. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சுற்றிலும்
அக்கினி மதில் இருக்குமா? யாராவது உன்னை நெருங்க முடியுமா? நெருங்கவே கர்த்தருடைய பிள்ளையை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த வாரத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்றால் நானே உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பேன். நானே உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். கர்த்தருடைய அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆபத்துகள் வருகின்றன. நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானவர் நம்மை தாக்குகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், உங்களை சுற்றிலும் உங்களை மூடி மறைக்கக்கூடிய தெய்வீக பாதுகாப்பினால் தேவன் இன்று முதல் நம்மை சூழ்ந்து உள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு சாத்தானுடைய தாக்குதல் உண்டா? உண்டு. சாத்தான் மிக அதிகமாக விசுவாசிகளை தாக்குவார். ஆனால் இந்த தாக்குதல் ஒருபோதும் நமக்கு அச்சுறுத்தலை உண்டாக்க காரணம் என்னவென்றால் சத்துருவின் சூழ்ச்சிகள், சத்துருவின் கொடுமைகள், சத்துருவினுடைய உபத்திரவங்கள் நம்மை சுற்றிலும் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக சூழ்ந்திருப்பேன் என்று கர்த்தர் இந்த வாரத்தில் நமக்கு வாக்களிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல நான் உங்களை சுற்றிலும் கேடகமாக இருந்து உங்களை அணுக போகிற எந்த எதிராளியும் ஊடுருவ முடியாதபடிக்கு நான் உங்களுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதனுக்கு பாதுகாப்புகள் இருக்கின்றன. கருப்பு பூனை படை இருக்கிறது, ராணுவ பாதுகாப்பு இருக்கிறது, 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் மனிதனை மனிதனால் காப்பாற்ற முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. அவருக்கு உண்மையானவர்களை தேவன் ஆபத்திலிருந்து பிரித்து வைப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையை நமக்குள்ளே காத்துக் கொள்ளத்தக்கதாக தெய்வீக பாதுகாப்பையும் இந்த 7ஆம் தேதி தேவனாகிய கர்த்தர் நமக்கு அடையாளப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையானவர்களே, அக்கினி மதிலானது நம்முடைய பகைவர்களிடமிருந்து ஒரு பட்டணத்தை